இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கீங்க ஃபேனு. இப்போ இதில் நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை இப்போ லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கழுவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஜஸ்ட்டு ஒன்று நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம ரவா உப்புமா தாங்க செய்வோம். இந்த மாதிரி கோதுமையில் கூட நம்ம செய்யலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹெல்த் யூஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி கோதுமை உப்புமா செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதில் உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. கொதி வரட்டும். இப்போ நம்மளுடைய தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்குது. அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு நம்ம சிம்மிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க உப்புமா. இப்போ இந்த டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இடையிலே நம்ம கலந்து விட்டுக்கணும் ஓப்பன் பண்ணி. இப்போ நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சு நீங்கள் வேக வச்சிங்களாக்க நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா அழகாக வற்றிருச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே மூடி போட்டோமாக்கும் நல்லா உப்புமா ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்களா, இப்போயே உங்களுக்கு தெரியும் நம்ம போட்ட கோதுமைக்கு இப்போ நல்லா மலர்ந்து இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கதாப்புதான்னு கொதிக்கிட்டீங்களாங்க தண்ணி வற்றிடும். உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தண்ணி நிறையா இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் சொன்னது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டோமாக்கு இருக்கிற தண்ணியை நமக்கு இழுத்துரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையாக நம்ம தண்ணி எல்லாம் வற்றிடுச்சுங்க. நம்முடைய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நசுக்கினாலே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துருச்சுங்க. நமக்கு பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும் கோதுமைன்றனாலே நமக்கு. இதில் 1 ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க இறக்க போகும்போது. இது ஆப்ஷன் தான். கொஞ்சம் மணமாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் சொன்னது. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மல்லியில சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அருமையான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாங்க. காலையில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. கோதுமைனால நல்லா பசியும் தாங்கும். நமக்கு ஃபுல் டைம் மத்தியானம் லஞ்ச் வரைக்குமே நல்லா கம்முன்னு இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்முடைய அருமையான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.